நான் கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டேன். கொடைக்கானல் போயிட்டு வந்தோடனே, என் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே எனக்கு ஒரு பெஸ்ட்டான சின்ன ஊட்டின்னு சொல்கிற ஒரு பிளேஸை விசிட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இது வேறு எந்த இடமும் இல்லை, நம்ம கோதையாருங்கிற ஃபாரஸ்ட் ஏரியா தான். இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ரப்பர் எஸ்டேட் தான் இவங்க வந்து அதிகமாக வந்து பயிரிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே உள்ளே அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபாரஸ்ட்லேருந்து பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் இவங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. எனக்கு ஃபுல்லாக லாஸ்ட் எண்டு வரை போகிறதுக்கு அன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சினால அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் ஒரு ஒர்க்குக்காக வந்திருந்தேன். இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்தனால இவங்க வந்து ரிவர் வழியாக போகிறதுக்கு எனக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. நம்ம பேச்சிப்பாறை அணைன்னு சொல்லுவாங்க. இந்த பேச்சிப்பாறை அணையிலேருந்து ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் கோதையாருங்கிற ஒரு பிளேஸுக்கு நாங்கள் கடந்து போனோம். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து இந்த நேச்சுரல் வியூவை பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஊட்டி கொடைக்கானலை விட என் கன்னியாகுமரியில் இவ்வளோ ஒரு பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா ஊட்டிக்கு நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 500 கிலோமீட்டர் மேலே நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம். கொடைக்கானல் போனோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 300 மீட்டர்ஸ் மேலே ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் இப்படி ஒரு பிளேசஸ் எங்களுக்கு விசிட் பண்ண முடியும். ஆனால் எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே ஜஸ்ட்டு வந்து ஒரு 24 கிலோமீட்டர்ஸ்குள்ளாடியே எங்களுக்கு இப்படி ஒரு பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் எங்கள் ஊரையே விட்டுட்டு நாங்கள் அடுத்த ஊருக்கு கடந்து போய் பார்க்குறத விட எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது தான் என்னோடய நிச்சயமாக இனி இருக்குது. நான் சில பிளேசஸ் கன்னியாகுமரியில் என்னெல்லாம் பிளேஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர நாட்களில் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லைங்க, பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன், புத்தகத்தில் படித்து தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நிஜமாகவே சொல்லப்போனால் இதுதான் பறவைகள் சரணாலயம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பறவைகள் பறந்து ஒரு கூட்டமாக இருக்கிற அந்த வியூவை பார்க்கும்போது லெவல் அப்படின்னு சொல்லலாம். லாங்கில் தான் இருந்தனால லாங் வியூவை தான் எனக்கு அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சுது. பக்கத்தில் எனக்கு போகிறதுக்கு முடியலை. ஆனாலும் அந்த வியூ பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் லாங்கில் அந்த மலைகள்லேருந்து வர அந்த தண்ணியை பார்க்கும்போதும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து இங்கே ஏகப்பட்டது சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே இங்கேயும் இருக்குது. நீங்கள் அதையும் பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுன்னா அதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அது ரொம்ப பெரிய ஃபால்ஸ் மாதிரி இருக்காது, அது சின்ன ஃபால்ஸ் தான். ஆனால் என்ஜாய்மெண்ட்டுக்கு சூப்பர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் ரிவர் வழியாக வந்து கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் மேலே நான் ட்ராவல் பண்ணிட்டேன். ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். அந்த ட்ராவல் பண்ணுற வேலை கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு இதுவரை கிடைச்சதில்ல. என்னோடய சின்ன வயசில் நான் இந்த பேச்சிப்பாறை அணையில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா எனக்கு இப்படி ட்ராவல் பண்ணுறது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணி அந்த பிளேஸஸ்க்கு வந்துவிட்டோம். இது ஆக்சுவலாக வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து என்ன சொல்லணும்னா ரப்பரு, வாழை இந்த மாதிரி தான் இவங்க பயிர் அதிகமாக இடுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வருஷம் லீஸ் கூட்டு நம்ம மக்களுக்கு தான் வந்து அந்த லீஸுக்கு எடுக்கிறவங்க அந்த வருமானத்தை எடுக்கிறதுக்கு நமக்கு அவங்க ஃபாரஸ்ட் வழியாட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்புகள் இருந்தாலும் இங்கே டெண்டர் விடுவாங்க. அந்த டெண்டரில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, போகும்போதே ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். உங்களுக்கு குளிக்கணும்னா குளிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, யானைகளுடைய அட்டகாசம் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ட்ராவல் பண்ணணும். அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களை இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கும் இதே மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. நான் ஒர்க்குக்கு போன நேரத்தில் எனக்கு ஒரு நாள் ஒரு 2 யானைகள் வந்து அந்த தண்ணியில் இறங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் அவங்க ஒரு 1 ஹவர் மேலே வந்து கீழே விடாமல் அங்கேயே எனக்கு ஒர்க் முடிஞ்ச பிறகு விடாமல் வச்சுருந்தாங்க. நீங்கள் போக வேண்டாம், அந்த யானை போன பொருள் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் அதை விரட்டினதுக்கப்புறம் தான் என்னை வந்து கீழேயே போகிறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி ப்ராப்ளங்கள் வராமல் இருக்கிறது ரீசனுக்காக தான் நீங்கள் கள்ளத்தனமாக எதுவுமே நீங்கள் உள்ளாடி சொல்லிட்டு போகக்கூடாது. கரெக்டான ரீசனை சொல்லிவிட்டு நான் விசிட் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபாரஸ்ட்டோட பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் போனால் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டு பர்மிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது அட்டகாசங்கள் இருந்து அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் போங்க. பைக்கில் ட்ராவல் பண்ணால் நானும் வந்து லாஸ்ட் எண்டு வரை நான் பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த பைக்கில் ட்ராவல் பண்ண அன்றைக்கி என்னால் வீடியோ எடுக்க முடியலை. இது வந்து அவங்களுடைய அந்த லாஸ்ட் கோதர் லாஸ்ட் வியூ பாயிண்ட்டு. இந்த வீடியோ லாஸ்ட்டில் அந்த வியூ பாயிண்ட்டோட வியூவை நான் கொடுத்துருக்கேன். பார்க்குறதுக்கு வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கப்புறம்
போட் வழியாக ட்ராவல் பண்ணிவிட்டு உள்ள ரிவர் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு அங்கே அப்பப்போ வந்து மரங்கள் அப்புறம் சின்ன சின்ன மண் சரிவுகள் எல்லாம் இருக்கும். சின்ன சின்ன வேலைகள் நடந்துகிட்ருக்கும். அப்போவும் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரோடு எல்லாமே போட்டுட்ருக்குறாங்க. இனி வர நாட்களில் ஃபுல்லாகவே ரோடு போட்டுருவாங்க. நம்ம பைக்கில் காரில் எல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த கரடு முரடான ரோட்டில் போக வேண்டிய தேவையே இருக்காது. ஏன்னா இப்போ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் சூப்பர் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ ஊட்டி கொடைக்கானல்லாம் இவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி போய் இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணி நம்ம போகிறதுக்கு நம்ம ஊர்லேயே இப்படி ஒரு பிளேசஸ் இருக்கும்போது நமக்கு விசிட் பண்ணாமல் இருந்தால் வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட பிளேசஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறதுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லை, நம்ம மனது ஃப்ரீனஸ்க்காக மட்டும்தான் நம்ம வந்து இப்படிப்பட்ட பிளேசஸ்க்கு நான் கடந்து போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, நான் வந்து அடிக்கடி வருஷத்தில் எப்படியாவது 1 ஆஃப் 2 டேஸ் 2 டைம்ஸ் ஆகுது நான் ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நான் கடந்து போவேன். அது மட்டும் இல்லை, அப்படி போக முடியலை நாங்கள் கன்னியாகுமரி பீச்சுக்காவது நாங்கள் 2-3 வாட்டி நாங்கள் போயிருக்கோம். நான் நிறைய வாட்டி அந்த கன்னியாகுமரி பீச்சுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, கன்னியாகுமரியோட சிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் உங்களுக்காக கண்டிப்பாக நான் இந்த அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் போகும்போது தான் வந்து என்னென்னா, அவங்க டெண்டர் விட்டுருந்தோம். அந்த டெண்டர் முடிஞ்ச மரத்தை எல்லாம் முறிச்சிடுவாங்க. அந்த மரத்தை முறிச்சிட்டு இருந்தாங்க. அதையும் நான் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. வெயிட் பண்ணிவிட்டு தான் கடைசியில் நான் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டேன். நான் எல்லாமே விசிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் இங்கே கிளம்பிட்டேன். ஆனால் எனக்கு இந்த ட்ராவல் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம கன்னியாகுமரி பிளேஸ்லையும் இப்படி ஒரு பிளேசஸ் இருக்கிறத விசிட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நமக்கு தெரியாமல் ஹிடனாக இருக்குன்னு நிறைய ஸ்பாட் இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. நம்ம அதை எல்லாமே விசிட் பண்ணியிருக்க மாட்டோம். நாங்கள் வர நாளில் அதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடச்சி அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அது எந்தெந்த பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். என் வீடியோஸை பண்ண பாருங்கள். ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லாஸ்ட்டில் தான் அந்த வியூவை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.